Greetings to you all. Welcome to Class 9, Unit 4. Supplementary reading The Cat and the Painkiller. An extract from The Adventures of Tom Sawyer, Mark Twain. So, dear children, in the previous episode, you have seen what's happening there. The boy taking painkiller. அந்த வலி நிவாரணி மருந்து இருக்கு இல்லையா, அந்த டானிக் மாதிரி he is using it. அந்த ஆண்டி சொல்லிட்டாங்க, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, you don't disturb me frequently, you take it, okay, நீயே ஹெல்ப் பண்ணிக்கோ, உன்னையே என்னை எப்போ பார்த்தாலும் பெயின் கில்லர் கொடுன்னு டோன்ட் ஆஸ்க், யூ யூஸ் இட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. And after some time she saw that the medicine is going down. மெடிசின் கம்மியாகிறது பார்க்குறாங்க. ஆனால் நிஜமாக என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. பார்க்கலாமா என்ன நடக்க போகுதுன்னு? Very good. She found that the medicine did really diminish, but it did not occur to her that the boy was mending the health of a crack in the sitting room floor with it. ஆக்சுவலாக என்ன நடக்குதுனாக்கா, அந்த மெடிசின் வாங்கி சாப்பிட்றது கிடையாது. அந்த மெடிசின் எடுத்து என்ன பண்ணுறதில்ல, he is not intaking it. சாப்பிட்றதில்ல, எடுக்கிறதில்ல. அதுக்கு பதிலாக the naughty boy இருக்கிறா இல்லையா, Tom, what is doing? He is mending the health of the crack. லிவிங் ரூம் இருக்குது, ஹாலில் ஃப்ளோரில் ஒரு கிராக் இருக்குது. ஃப்ளோர்னால் தரையில் ஒரு விரிசல், ஒரு கீரல் இருக்குது. அதில் அப்படியே ஊற்றி விளையாடுறதாம்மா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது ஒரு டானிக் ஆர் இது ஒரு பெயின் கில்லர் மெடிசன். அதை எடுத்து சாப்பிடாம அப்படியே ஸ்பூனில் எடுத்து அங்கே ஒரு ஓட்டை இருக்குது. இட் மீன்ஸ் அங்கே ஒரு விரிசல் இருக்குது, விரிசல் அப்படியே விடுறது, அந்த மெடிசன் அப்படியே உள்ளே போகும். லைக் தட் இஸ் பிளேயிங். அப்போ ஆப்வியஸ்லி வாட் வில் ஹேப்பன், டெய்லி ஒரு ஸ்பூனை விட்டு போகும்போது மெடிசின் கம்மியாகும். ஆக்சுவலி த பாய் இஸ் நாட் அட் ஆல் ட்ரிங்கிங். ஒன் டே டாம் வாஸ் இன் த ஆக்ட் ஆஃப் டோசிங் த கிராக் when his aunt's cat Peter came along purring. அப்படி ஒரு நாள் அந்த ஃப்ளோர், அந்த தரையில் மெடிசன் விட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஆன்ஸ் கேட் கேம் தேர். ஆண்டோட கேட் பேர் என்னன்னாக்கா பீட்டர். ஆண்டோட கேட் பேர் என்ன? பீட்டர். அது அப்படியே ஓகே மியாவ் மியாவ் சொல்லிட்டு வருது. The cat is coming along, purring, eyeing the spoon greedily. என்னமோ ஸ்பூனில் இருக்கிற மெடிசினை அப்படி ஆர்வமாக, ஓகே, ஆசையாக எதிர்பார்த்துட்டு அப்படி எழுக்குடுது. அண்ட் பெக்கிங் ஃபார் அ டேஸ்ட். அண்ட் பெக்கிங், எனக்கு தரமாட்டியா, எனக்கு கொஞ்சம் தரமாட்டியா. ஹூ இஸ் ஆஸ்கிங்? கேட் இஸ் ஆஸ்கிங். என்ன கேட்குது? பெயின் கில்லர் மெடிசன். ப்ளீஸ் கிவ் மீ சம் பெயின் கில்லர் ஃபார் மீ. லைக் தட் த கேட் இஸ் ஆஸ்கிங். டு whom? To Tom. Tom said, don't ask for it unless you want it, Peter. Peter means cat. Cat. Don't ask for medicine unless and until you want it, okay? உனக்கு நிஜமாவே வேணும்னா மட்டும்தான் கேட்கணும், சும்மாலாம் கேட்கக்கூடாது. ஸோ ஆக்சுவலி ஹியர் த பாய் இஸ் டாக்கிங் டு த கேட். நான் ஃபஸ்ட்டு கேட்டு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? உங்களோட பெட் அனிமல்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறீங்களா? ஜஸ்ட் லைக் தட், இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங், யூனோ. ஸோ கேட்குறான், நிஜமாவே உனக்கு வேணுமா, இல்லை விளையாட்டு கேட்குறியா? லைக் தட் இஸ் டாக்கிங். பட் பீட்டர் signified that he did want it. ஆனால் பீட்டர், கேட் இஸ் சொல்லி எஸ் ஐ வாண்ட் இட். பீட்டர் சொல்லுதாம்மா, கேட் சொல்லுதாம்மா, எனக்கு வேணும் மெடிசின், எனக்கும் வலிக்குது, ஐ வாண்ட் மெடிசின். ஹூ இஸ் ஆஸ்கிங்? பீட்டர். கேட் இஸ் ஆஸ்கிங். யூ பெட்டர் மேக் ஷுர். பீட்டர் வாஸ் ஷுர். ஓகே, கண்டிப்பாக வேணுமா? எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ உங்களுக்கு டீலா நோ டீலா? ஆர் யூ ஷுர்? ஆர் யூ கான்ஃபிடென்ட்? இந்த மாதிரி நிஜமாக வேணுமா? நிஜமாக வேணும். கான்ஃபிடென்ட்? எஸ் வேணும். லைக் தட் தேர் கான்வர்சிங். நவ் யூ ஆஸ்ட் ஃபார் இட் அண்ட் ஐ வில் கிவ் இட் டு யூ. சரி, நீ கேட்டனால தான் தரேன், சரியா? சும்மாலாம் தரல. ஒன்லி பிகாஸ் யூ ஆஸ்ட், ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆஸ்ட், ஐ எம் கோயிங் டு கிவ் யூ. பிகாஸ் தேர் எயின்ட் எனிதிங் மீன் அபவுட் மீ. நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப மீன் பையன் கிடையாது, ரொம்ப மட்டமான பையன்லாம் இல்லை. எனக்கும் எல்லாருக்கும் கொடுத்து உதவணுன்னு இருக்குது. பட் if you find you don't like it, you mustn't blame anybody but your own self. In case உனக்கு பிடிச்சிருந்தா well and good. In case if you don't like it, யார்கிட்ட பேசுகிறாங்க? கேட்டுங்கிற ஒரு
பீட்டர்னா கேட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, ஓகே வச்சுக்கோ, ஐ வில் கிவ் யூ மெடிசன், வச்சுக்கோ, நீ கேட்குறனால தரேன். இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் லைக் இட், பிடிக்கலன்னா அட் எனி காஸ்ட் டோன்ட் பிளேம் எனிபடி, யாரையும் என்ன பண்ணக்கூடாது, பழி சுமத்தக்கூடாது, இவன் தான் எனக்கு கொடுத்தான்னு சொல்லக்கூடாது, சரியா? யூ மஸ்டன்ட் பிளேம் எனிபடி பட் யுவர் ஓன் செல்ஃப். நீ மட்டும்தான் அதுக்கு பிடிச்சிருந்தா வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். பிடிக்கலன்னா இவன் தான் கொடுத்தேன், டாம் கொடுத்தான்னு என்னை பற்றி யாருக்கிட்டையும் போட்டு கொடுக்கக்கூடாது, சரியா? அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். பீட்டர் வாஸ் எக்ரீபிள். ஓகே, நோ, யாரையும் சொல்ல மாட்டேன். கேட் சொல்லுதாம்மா, ஓகே டீல். So Tom opened his mouth and poured down the painkiller. So painkiller ஓப்பன் பண்ணி, கேட்டோட மவுத் ஓப்பன் பண்ணி, அப்படி சர்ன்னு கொஞ்சமாக பெயின்கில்லர் மெடிசின் கொடுத்தாச்சு. கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா? பீட்டர் கேட் sprang a couple of yards in the air. அதை குடிச்ச உடனே அந்த கேட்டுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே குதிக்குதாம்மா. கப்பிள் மீன்ஸ் ஃபியூ யார்ட்ஸ். அப்படி நார்மலி கேட்டில் வாக் ஆர் ரன் பார்த்துருக்கீங்க, இது அப்படியே பறக்குது சும்மா. And couple of yards in the air and then delivered a war whoop and set off round and round the room. அங்கேயும் இங்கேயும் லூஸு மாதிரி பைத்திய மாதிரி சுற்றி சுற்றி வருது. Banging against furniture, upsetting flower pots and making general confusion. இந்த மெடிசின் சாப்பிடவே அந்த மெடிசினோட எஃபெக்ட், ஸோ he is not able to balance on himself. அந்த கேட்டுக்கு அந்த மெடிசின் ஓவர் டோசேஜ் ஆயிடுச்சு, டோஸ் ஜாஸ்தியானனால அதுக்கு பேலன்ஸ் பண்ண முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல, தூங்க முடியல. அது அங்கேயும் இங்கேயும் குதிச்சு குதிச்சு சுற்றி சுற்றி அங்கே இருக்கிற பாட்ஸு, ஃப்ளவர் வேஸ் அண்ட் எவ்ரிதிங் தட்டி போட்டு கீழே போட்டு உடைக்குது. Such a great confusion. Next, he rose on his hind feet and danced around. Hind feetனாக்கா பின்னாடி உள்ள கால், சரியா? முன்னாடி காலுக்கு பேர் 4 feet, இல்லை 4 legs சொல்லலாம், இல்லை பின் காலுக்கு பேர் ஹிண்ட் ஃபீட். ஸோ பின் காலை வச்சு நின்றுட்டு அப்படி டான்ஸ் ஆடுதான். Can you understand, children? Just அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. Okay, he's dancing around in a frenzy of enjoyment. Okay, frenzy means a state of uncontrolled excitement. Normally குடிக்காரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓவராக குடிச்சிட்டாங்கன்னா they will not be in control. கண்ட்ரோல் இல்லாமல் பேசுறது, கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கிறது, கண்ட்ரோல் இல்லாமல் like dancing and all. Similarly, the same manner, now the cat is in that state of mind and he is in a frenzy. ஒரு அவங்கள அன்கண்ட்ரோலபிள் மேனரில் என்ஜாய்மெண்ட் பண்ணுதான். His head over the shoulder and his voice proclaiming his happiness. ஆக்சுவலி அந்த கேட்டு நிஜமாவே ஹாப்பியா, நிஜமாவே unable to bearங்கிறது தெரியல. ஸோ actually what happened with his head over his shoulder and his voice proclaim his happiness. மியாவ் 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 கத்திட்டே சுற்றி சுற்றி வருது. Then he went tearing around the house again, spreading chaos and destruction in his path. அது போகிற வழியில் எல்லாம் என்னெல்லாம் ஜாமான் இருக்குதோ தலைக்கீழே தட்டி போட்டு ஒடிச்சு ஒரு வழியாக பண்ணிடுச்சு. கேஸ்னால் பயங்கர கன்ஃபியூஷன், ஒரு பேண்டிமோனியம், ஒரு தலைக்கீழே மாறிடுச்சு வீடே. ஓகே. Then he went tearing around the house again, spreading chaos and destruction in his path. அந்த டைம் பார்த்து யார் வராங்க? Aunt Polly entered in time to see him throw a few double somersaults, deliver a final mighty hurrah. ஸோ அந்த டைம் ஆண்டி மெதுவா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் மெதுவா ஷீ இஸ் கம்மிங். மெஜஸ்டிக்காக உள்ளே வரும்போது பார்த்தாக்கா இந்த கேட் சாமர்சால்ட் பண்ணுது. சாமர்சால்ட்னா குட்டிக்கரணம், அப்படியே குதிச்சு குதிச்சு ஹீ இஸ் நாட் ஏபிள் டு மேனேஜ். நோ, அதுக்கு பேலன்ஸ் பண்ண முடியல. ஹி இஸ் நாட் ஏபிள் டு வாக் ஆர் ரன். இந்த ஆண்டியை பார்த்த உடனே திஸ் பர்டிகுலர் கேட் பீட்டர் ஹீ இஸ் மேக்கிங் எ டபுள் சாமர்சால்ட். சாமர்சால்ட் குட்டிக்கரணம் அடிச்சு தலைக்கீழே நின்று டெலிவர் அ ஃபைனல் மைட்டி ஹுரா, தப்பிச்சு ஓடுது. கேரிங் த ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர் பாட்ஸ் வித் ஹிம். கொஞ்சம் நஞ்சம் இருந்த ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் மறுபடியும் தள்ளி விட்டுட்டு ஓடிச்சிட்டு ஓடியே போச்சு. The old lady stood petrified. அந்த லேடி பார்த்த உடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அடப்பாமல் என்ன நடக்குதுங்க? அவங்க பாய்ந்து போய் இந்த வீடே தலைக்கீழே மாறிடுச்சே, ஆல் தி திங்ஸ் ஆர் அப்சைட் டவுன், அப்படி பாய்ந்து போய்
with astonishment peering over her glasses. Peerna looking. அப்படி கண்ணாடிக்கு மேலே அப்படி ஒரு லுக்கு. Tom lay on the floor, expiring with laughter. இது கேட்டை வச்சு சிரிக்கவா, ஆண்டியை பார்த்து சிரிக்கவா? So Tom is not able to control his laughter. Tom is laughing. கெக்கப்புக்கன்னு ஒரே சிரிப்பு. Tom lay on the floor, expiring with laughter, uncontrollable laughter. சிரிச்சிட்டு இருக்கிறான், சரியா? Tom, what on earth ails that cat? டாம், செல்லமே, என்ன நடக்குதுடா? இந்த கேட்டுக்கு என்ன ஆச்சு? லூஸா? இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது. என்ன நடக்குது? I don't know, aunt, gasped the boy. I don't know. நல்ல பையன் மாதிரி, ஒன்றுமே தெரியாத மாதிரி. எனக்கு தெரியாது ஆண்டி, சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஏன்னு தெரியலையே. கேஸ்னாக்கா ஒரு ப்ரீத். ஏன்னா சிரிச்சு டயர்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த ஒரு ப்ரீத்திங்கில் I don't know ஆண்டி அப்படிங்கிறான். Why? I never see anything like it. What did make him act so? இது வரைக்கும் என்னோட கேட் இந்த மாதிரி பண்ணது இல்லையே, இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுது. I never see anything like it. இந்த மாதிரி என்னோட கேட் பண்ணதே கிடையாது. What did make him act so? இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணுது? என்னமோ டவுட் இருக்குது. Did? I don't know, Aunt Polly. Cats always act so when they are having good time. ஸோ ஆண்டி, எனக்கும் தெரியாதுப்பா, ஆனால் என்னமோ மேபி ஹாப்பியாக இருக்கிறதுனால அது டான்ஸ் ஆடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்களும் கோப். டாம் இஸ் டெல்லிங். They do. Do they? அப்படியா? செய்யுமா? எனக்கு தெரிலப்பா. They are something in the tone of that made Tom apprehensive. அப்படியான்னு கேட்கும்போது ஆமாம் தானே சொல்ல வரணும், இந்த கொஸ்டின் டேக் வரும்போது. ஸோ அப்படி தானே, அந்த மாதிரி ஆமாம். தே டூ தே? நிஜமாவா? ஹாப்பியாக இருக்க அப்படி பண்ணுமா? நான் பார்த்தது இல்லையே. ஐ ஹவ் நாட் சீன் கேட்ஸ் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். டூ தே? ஹாப்பி டைமில் டூ தே டூ ஆல் தீஸ் திங்ஸ்? எஸ், தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ. நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன், அப்படி தான் நினைக்கிறேன் ஆண்டி. யூ டூ? எஸ். நீ பண்ணுவே அந்த மாதிரி? ஹாப்பியாக இருந்தால் குதிச்சுட்டு ஓடுவே? The old lady bent down and took the teaspoon and held it out. அந்த டைமில் இந்த பாய் என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த ஃப்ளோரில் உட்காந்து மெடிசன்ஸ் எல்லாம் உள்ளே ஊற்றிட்டு இருந்தான் இல்லையா, தட் விரிசல்ல அந்த கிராக். ஸோ he used to do all this work, pouring the medicine in the crack of the living room. அந்த ஹாலில் இருக்கிற விரிசலை விட்டுட்டுருக்கல. ஸோ அந்த ஸ்பூனை the lady saw. Tom Sawyerோட ஆண்டி பாலி saw that. Tom's aunt saw that teaspoon. அது அப்படியே மெதுவாக எடுக்கிறாங்க. Teaspoon held it out. Tom winced and dropped his eyes. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு Tom winced and dropped his eyes. இது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த டாம் அப்படியே லைட்டாக குனிய ஆரம்பிக்கிறாரு. Aunt Polly raised him by the usual handle. ஆட பாவி, நீதானா இதுக்கெல்லாம் வேலை பண்ணுறது அப்படின்னு. குரங்கு பையனே, உனக்கு எவ்வளோ திமிருடா, நீ சேட்டை நிற்காதா உனக்கு அப்படின்னு காதை பிடிச்சி திருகி விடுறாங்க. ஓகே, யூஷுவல் ஹேண்டில் his ear and cracked his head soundly with her thimble. இப்போ ஆண்டிக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த மெடிசின் கேட் சாப்பிட்ருக்குது. ஸோ தட்ஸ் வை த கேட் இஸ் நாட் ஏபிள் டு மேனேஜ். த கேட் பிகேம் அப்செட். இந்த மாதிரி நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஹூ இஸ் த வில்லன் நவ்? டாம். ஸோ கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. ஸோ டாமுக்கு ஒரு அடி கொடுக்கணும்னு சொல்லி இயரில் அப்படியே ஒரு திருகுறாங்க. ஓகே, ஷீ இஸ் ட்விஸ்டிங் த இயர்ஸ் அண்ட் மோர் ஓவர் ஒரு ஸ்மால் சவுண்ட் ஹெட்டில் அப்படி சவுண்ட் கொடுக்குறாங்க. இட் மீன்ஸ் தட்டி கொடுக்குறது. மண்டையில் கொட்டு கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி திம்பிள். ஊசி எல்லாம் தைக்கும்போது ஊசி இறங்காமல் இருக்கிறதுக்கு ஃபிங்கர்ஸில் ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ தட் நீடில்ஸ் won't prick the fingers. ஊசி கையில் குத்தாமல் இருக்கிறதுக்கு போடுறாங்கல்ல, அதுதான் திம்பிள். ஸோ அதை வச்சு டக்குன்னு ஒரு அடி கொடுக்குறாங்க. எங்கே? டாமுக்கு தலையில். ஏன்டா நீ தானடா இப்படியெல்லாம் பண்ணுறது, சேட்டை வால் பையனே அப்படின்னு. Now sir, what did you want to treat that poor dumb beast so? ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கு அறிவே இல்லையா? உனக்கு மனிதாபிமானமே இல்லையா? டோன்ட் யூ ஹேவ் எனி காமன் சென்ஸ்? டோன்ட் யூ ஹேவ் எனி மைண்ட்? இப்படி பண்ணுறியடா, அது பாவம் வாயிலாம் பூச்சி, அதுக்கு ஏன்டா இந்த மெடிசனை கொடுக்குற அப்படின்னு கேட்குறாங்க. Do you follow me children? Now sir,
what did you want to treat that poor dumb beast so? ஏன்டா அந்த பாவமான அப்பாவி கேட்டு அந்த பீட்டருக்கு ஏன்டா இப்படி மருந்தெல்லாம் கொடுத்து அட்டகாசம் பண்ணுற? I done it out of pity for him. ஆண்டி, நான் பரிதாபத்தில், பிட்டினா பரிதாபம், எனக்கு ஒரு கன்சர்ன் இருந்தது. நீங்கள் எனக்கு கன்சர்ன் இருக்கீங்கள்ல, அதே மாதிரி என்னோட கன்சர்ன் கேட்டுக்கிட்டு காமிக்கிறேன். பிகாஸ் he hadn't any aunt. அவனுக்கு ஆண்ட் இல்லையே. நீங்களாச்சும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்ததுன்னா என்னென்னமோ பண்ணுறீங்க. அதே மாதிரி அதுக்கு கஷ்டம் வந்து யார் பார்ப்பாங்க ஆண்டி? அதனால நான் தான் அவனை பார்க்குறேன். ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் ஹிம். ஒரு பரிதாபத்தில், ஒரு ஆசையில், ஒரு பாசத்தில் அவனுக்கு நான் தான் பண்ணேன். பிகாஸ் ஹீ ஹேடன்ட் எனி ஆண்ட். அவனுக்கு ஆண்டி கிடையாது. எனக்கு நீங்கள் ஆண்டி இருக்கிறீங்க, தண்ணிக்குள்ளே போட்டு முக்குறீங்க, எடுக்கிறீங்க, வைக்கிறீங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க. அவனுக்கு யாரும் இல்லை, நான் பண்ணுறேன். ஹேடன்ட் எனி ஆண்ட் அப்படின்னு என்னடா சொல்ல வர? யூ நம்ஸ்கல். நம்ஸ்கல்னாக்கா ஃபுல், நம்புனாக்கா மறுத்து போன, சரியா? அதாவது ஒரு உணர்ச்சி இல்லாத அந்த மாதிரி. யூ நம்ஸ்கல், யூ ஃபுல். உன் என்ன நினைக்கிற? ஹேடன்ட் எனி ஆண்ட். பூனைக்கு ஆண்ட் இல்லையா? உனக்கு ஆண்ட் இருக்குது. வாட் ஹஸ் தட் காட் டு டூ வித் இட் அப்படின்னு என்ன மீன் பண்ணுற? சுற்றி வலிச்சு சொல்கிற, சரியா? ஹீப்ஸ். பிகாஸ் இஃப் ஹீ had one, she had burnt him out herself. She had a roasted bowel out of him, thought anymore feeling than if he was a human. அந்த ஆண்டிக்கு செம கோவம் வந்தது. இப்போ லைட்டாக புரியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த பையனுக்கு ஏதோ கஷ்டம் கொடுக்குறோமா, கவலை கொடுக்குறோமா, துக்கம் கொடுக்குறோமான்னு லைட்டாக புரியுது. Aunt Polly felt a sudden painful regret. இவன் சொன்னால ஒரு வேர்டு, அந்த பூனைக்கு ஆண்டி இல்லை, அதனால நீங்கள் எனக்கு காமிக்கிற அன்பு, நீங்கள் எனக்கு காமிக்கிற அக்கறை, நீங்கள் எனக்கு காமிக்கிற பாசம் நான் அந்த பூனைக்கு காமிக்கிறேன். நல்லதா கெட்டதான்னு புரியல. நீங்கள் எனக்கு காமிக்கிறது நல்லதா கெட்டதான்னு புரியலல்ல, அதே மாதிரி தான். ஸோ லைக் தட் இஸ் ஒன் டு டெல். Aunt Polly felt a sudden painful regret. புரிஞ்சிருச்சு பாண்டிக்கு. திஸ் வாஸ் புட்டிங் த நியூ திங் இன் a நியூ லைட். புரிஞ்சிருச்சு. தட் இஸ் cruelty to a cat might be cruelty to a boy too. ஓகே, இந்த பூனைக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்ததோ அதே கஷ்டம் உனக்கும் இருந்திருக்குமே. புரியுதா இப்போ? She began to soften. She felt sorry. இப்போ தான் புரியுது அம்மாவுக்கு, ஆண்டிக்கு. ஓகே, அந்த பூனைக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதே மாதிரி நம்ம பையனுக்கும் கஷ்டம் இருந்திருக்குமே, அதை புரிஞ்சிக்க முடியலையே. லைக் தட் her eyes watered a little. அந்த கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீராக வருதாம்மா. her eyes watered, கண்ணீர் வருது. she put her hand on Tom's head and said gently, தங்கமே, செல்லமே, தப்பாக நினச்சிக்காதடா, கோவிச்சிக்காதடா. நான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டேன்னு நினைக்கும் போது வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். சாரி, ஐ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட். நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி தானடா பண்ணுறேன். உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு புரியல. ஐ டிட் நாட் நோ தட் யூ ஆர் ஃபேஸிங் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஐ தாட் இட் இஸ் குட் ஃபார் யூ. ஐ தாட் இட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. ஸோ she's telling that I was meaning for the best, Tom. And Tom, it did do you good. உனக்கு நல்லது பண்ணுறதுனா பண்ணேன். Tom looked up in her face with just a recognizable twinkle peeping through his gravity. So now Tom is looking at her face. ஒரு புரிஞ்ச மாதிரி ஒரு twinkleனாக்கா ஒரு brightness ஃபேஸில் he looked at her face. I know you are meaning for the best. Actually வாஸ் வரக்கூடாது. I know you were meaning for the best. ஓகே, நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணுறீங்க ஆண்டி, ஆனால் நீங்கள் நல்லது பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு கெட்டு தான் நடக்குது. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு புரியல. ஸோ ஐ டிட் ஆல் திஸ் அண்ட் ஸோ வாஸ் ஐ வித் பீட்டர். ஸோ நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்களோ அதை நான் பீட்டர்கிட்ட பண்ணேன், இன்னும் கேட் கிட்ட பண்ணேன். ஐ டன் ஹிம் குட் டூ. நானும் குட் தானே பண்ணேன் பீட்டருக்கு, கேட்டுக்கு. I never see him around Susan's. So அந்த கேட் ஓடியே போச்சு. Oh, go long with you, Tom, before you annoy me again. ஓகே, இனிமேல் நீ தப்பு பண்ணக்கூட, சரியா? நல்ல பையனாக இருக்கணும். உனக்கு இனிமேல் எந்த மெடிசின்ஸும் கிடையாது, பாத் அது இல்லை, ஒன்றுமே இல்லை. Oh, go long with you, Tom, before you annoy me again. And
You try and see if you can't be a good boy for once and you needn't take any more medicine. இனிமேல் உனக்கு எந்த மெடிசனும் வேணாம், நீ நல்ல பையனாக மாறிட்ட. யூ ஹவ் ரியலைஸ்ட் யுவர் செல்ஃப். நீ நல்ல பையனாக மாறிட்ட, இனிமேல் நீயும் நல்ல பையனாக மாற்றிக்கோ, நானும் நல்ல பொண்ணியாக மாற்றிக்கிறேன். சரியா? ஐ வில் பி a குட் கேர்ள், யூ பி a குட் பாய் அப்படின்னு our auntie told. So the story ends here. ஸோ இட் ஹேப்பன்ஸ் நோ சம்டைம்ஸ். யாராவது புரிய வைக்கணுன்னாக்கா அவங்களுக்கு வித்தியாசமாக சொன்னால் தான் புரியுமே. இப்போ சொன்னான்னாக்கா ஆண்டி திஸ் மெடிசன் இஸ் நாட் ஒர்க்கிங் வெல், பிடிக்கலன்னு சொன்னாக்கா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஓகே புரிஞ்சிருச்சு. ஓகே ஃபைன் சில்ட்ரன், ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.